வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாகை தஞ்சை வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. வேடந்தாங்கல் பறவை போல் அடிக்கடி கூட்டணி மாறுகிறவர் அன்புமணி ராமதாஸ். பாமக பாஜக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். எந்த ஒரு சிறையும் என்னை உள்ளே வைத்திருக்க முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்தை வீடியோவாக வெளியிட்டார் சுனிதா கெஜ்ரிவால். தமிழகத்தில் உள்ள 5 சுங்க சாவடிகளில் கட்டணம் உயர்வு. கட்டண உயர்வை திரும்ப பெற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இசையிலும் அரசியலை கலக்க வேண்டாம். சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியுள்ள டி.எம். கிருஷ்ணாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. விரிவான செய்திகள். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தஞ்சை மற்றும் நாகையில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அருண் நேரு, திருச்சி தொகுதியில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோ உள்ளிட்டோரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து தஞ்சை நாகை தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதன்படி தஞ்சையில் இன்று காலை நடைபயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து தஞ்சையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து உரையாற்றினார். வேடந்தாங்கல் பறவை மாதிரி அன்புமணி ராமதாஸ் அடிக்கடி கூட்டணி மாறுவதாக பாமக பாஜக கூட்டணி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணியை நம்பி அதிமுக இல்லை என்றும் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு கட்சியை ஆதரிப்பதுதான் பாமக என விமர்சித்துள்ளார். பாஜகவுக்கு 0 மதிப்பெண் தருவதாக பேசிய ராமதாஸ் இப்போது அங்கேயே கூட்டணி வைத்துள்ளதாக சாடிய அவர் வேடந்தாங்கல் பறவை போல பாமக அடிக்கடி கூட்டணி மாறுவதாக தெரிவித்தார். அவரு வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் பறவை இந்த ஏரியில தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி எத்தனா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கும் சொன்னார். 0 கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்றாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது தொடர்பான ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கருத்துக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கையுடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு 28ஆம் தேதி வரை காவலில் எடுத்து விசாரிக்க டெல்லியில் உள்ள ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி அளித்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் இந்திய கூட்டணி கட்சிகள் புகார் அளித்துள்ளன. ஆளும் கட்சியின் விருப்பத்திற்கு ஏற்ப மத்திய விசாரணை அமைப்புகள் அப்பட்டமாக துஷ்பிரயோகம் செய்யப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் சூழலில் கைது செய்யப்பட்டிருப்பதற்கும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ள வீடியோவில் இந்தியாவிற்குள்ளும் வெளியேயும் நாட்டை பலவீனப்படுத்தும் பல சக்திகள் உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாம் விழிப்புடன் இருந்து இந்த சக்திகளை அடையாளம் கண்டு அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர் கெஜ்ரிவாலை நீண்டகாலம் சிறையில் அடைக்க எந்த சிறையும் இல்லை என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கெஜ்ரிவாலின் கைது குறித்து ஜெர்மனி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் அடிப்படை ஜனநாயக கோட்பாடுகள் பின்பற்றப்படும் என எதிர்பார்ப்பதாக கருத்து தெரிவித்தனர். இந்நிலையில் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் தொடர்பான ஜெர்மனி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் கருத்துக்கு இந்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்களுடன் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமை செயலகத்தில் மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் RS பாரதி, NR இளங்கோ, அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், பாஜக சார்பில் மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன், காங்கிரஸ் சார்பில் SKS நவாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
இந்த கூட்டத்தில் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் பற்றி விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இறுதி வாக்காளர் பட்டியல் மனு தாக்கல் முடிவடைந்த பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு வழங்குவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற எடுத்துள்ள நடவடிக்கை பற்றியும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும்படியும் சத்யபிரதா சாஹூ கேட்டுக்கொண்டார். வந்தே பாரத் மற்றும் மெட்ரோ ரயிலில் உள்ள விளம்பரங்களை தேர்தல் விதிமுறைகளின்படி உடனடியாக நீக்க வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலின் போது வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் பணியாளர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வாக்குச்சாவடிகளில் வருகிறவர்களுக்கு வசதி செய்து கொடுக்குறவர்கள் ஷாமியானா போட்டு கோடை காலம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், அதை வசதி செய்து தர வேண்டும். அதே போல் வருகிற ஏற்கனவே இந்த எலெக்ஷன் கமிஷன் இடத்துல நான் சென்ற முறை சொன்னது, குறிப்பாக இந்த பெண் ஊழியர்கள்லாம் வரும்போது அவர்களுக்கு மிகவும் மொபைல் டாய்லெட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்குது, அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸை சரி பண்ணி கொடுக்கணும்ன்றதை ஏற்கனவே கடந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கோம். பிரதமர் மோடி பூட்டான் பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பினார். இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான பூட்டானுக்கு பிரதமர் மோடி 2 நாட்கள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பூட்டானில் உள்ள ஃபாரோ சர்வதேச விமான நிலையத்திற்கு சென்ற பிரதமர் மோடியை பூட்டான் பிரதமர் செரிங் டோபே நேரில் சென்று வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து நடந்த விழாவில் பிரதமர் மோடிக்கு பூட்டானின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கயால்போவை மன்னர் ஜிக்மே கேசர் வழங்கி கௌரவித்தார். இந்தியா பூட்டான் இடையே ஆன உறவுகளின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடி செய்த சிறந்த பங்களிப்பு மற்றும் பூட்டான் மக்களுக்கு அவர் செய்த சிறப்பான சேவையை பாராட்டி பிரதமர் மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்த விருதை பெறும் முதல் வெளிநாட்டு தலைவர் பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கெல் வான்சுக்கை பிரதமர் மோடி சந்தித்தார். அதைத் தொடர்ந்து பூட்டான் நாட்டின் அதிநவீன தாய் சேய் நல மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். இந்நிலையில் பூட்டான் பயணத்தை முடித்துக் கொண்டு பூட்டானின் ஃபாரோ விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் மோடி இந்தியா திரும்பினார். சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியுள்ள TM கிருஷ்ணாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சிறந்த பாடகர் TM கிருஷ்ணா சென்னை மியூசிக் அகாடமியின் சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகி இருப்பதற்கு பாராட்டு தெரிவித்து வாழ்த்தியுள்ளார். கிருஷ்ணா கொண்டுள்ள முற்போக்கு அரசியல் நிலைப்பாடுகளினாலும் அவர் எளியோரை பற்றி தொடர்ந்து பேசி வருவதாலும் ஒரு தரப்பார் காழ்ப்புணர்விலும் உள்நோக்கத்துடனும் விமர்சிப்பது வருத்தத்துக்குரியதாக உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். TM கிருஷ்ணா எனும் கலைஞனின் திறமை எவராலும் மறுதளிக்க முடியாதது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், அரசியலில் மத நம்பிக்கைகளை கலந்தது போல இசையிலும் குறுகிய அரசியலை கலக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். விரிந்த மானுட பார்வையும் வெறுப்பை விலக்கி சக மனிதரை அரவணைக்கும் பண்புமே இன்றைய தேவை என முதலமைச்சர் தனது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 5 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கட்டணம் உயர்வு அமலுக்கு வருவதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டம் மணக்கெதி, திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி, வேலூர் மாவட்டம் வல்லம் ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் இனம் கரியாந்தல், விழுப்புரம் மாவட்டம் தென்னமாதேவி ஆகிய சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்கிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நள்ளிரவு 12 மணி முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வரும் என்று இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மாதாந்திர சுங்கச்சாவடி கட்டணம் 100 முதல் 400 ரூபாய் வரையும், ஒருமுறை பயணம் செய்வதற்கான கட்டணம் மற்றும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணம் 5 முதல் 20 ரூபாயும் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுங்கச்சாவடிகளின் கட்டணத்தை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உயர்த்தியிருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் போக்குவரத்துக்கு பெரும் சுமையாகவும் விலைவாசி உயர்வுக்கும் வித்திடும் சுங்கச்சாவடி கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பல துறைகளில் தன் அசாத்திய பங்களிப்பை வழங்கிய இந்தியாவின் எடிசன் GD நாயுடுக்கு திருச்சி மக்களவை தொகுதி வேட்பாளரும் மதிமுக முதன்மை செயலாளருமான துரை வைகோ பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல சாதனைகளை அறிவியல் துணை கொண்டு செய்து உலக நாடுகளை வியக்க வைத்தவர் GD நாயுடு என புகழாரம் சூட்டியுள்ளார். GD நாயுடுவும் பெரியார் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ள துரை வைகோ, தொழில்துறை, விவசாயம், ஆட்டோமொபைல் மற்றும் பொறியியல் என பல துறைகளில் தன் அசாத்திய பங்களிப்பை வழங்கிய இந்தியாவின் எடிசன் GD நாயுடு பிறந்த நாளில் அவரது நினைவை போற்றுவோம் என தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.
தங்களுக்கு போட்டியாக யாரையும் கருதவில்லை என அமைச்சர் கண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள சிந்தலக்கரையில் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதையொட்டி நடைபெற்று வரும் பணிகளை அமைச்சர்கள் கண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் மீண்டும் போட்டியிடும் கனிமொழியும் நேரில் பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கண்ணப்பன், திமுக எம்பிக்கள் மீது மக்கள் மத்தியில் எவ்வித அதிருப்தியும் இல்லை என தெரிவித்தார். அந்தந்த தொகுதியில் நாங்க 11 பேர் போட்டிருக்காரு தலைவர், அதெல்லாம் அருமையா போட்டிருக்காரு. எங்க இதுல ஒரு இது கூட அதிருப்தி கிடையாது. எங்களுக்கு கேளுங்க, மற்றவங்கள எங்களுக்கு ஒரு போட்டியை நாங்க அது கருதல. மற்றவங்கள தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும், சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக வெளியிட்டுள்ள அறிக்கையில், மார்ச் 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட சிவகாசியில் உள்ள பாவடி தோப்பு திடலில் பொதுக்கூட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் 8ஆம் தேதி சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட காரைக்குடி பகுதியில் மாலை 4 மணிக்கு, இரவு 7 மணிக்கு ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே 40 மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்களை நியமித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடத்தப்படும். இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் காலை மாலை நேரங்களில் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி எழுந்தருளி வீதியுலா நடந்தது. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு தெய்வ திருமண திருவிழா கோயில் நால்வர் அரங்கில் நடைபெற்றது. கரூர் பசுபதீஸ்வரர் சுவாமி அலங்காரவள்ளி சவுந்தரநாயகி அம்பாள்களுக்கு சிறப்பு அலங்காரம், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி சார்பில் அம்பாள்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மொய் சமர்ப்பணம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து தமிழிசை பாடல்கள், சொற்பொழிவு, பரதநாட்டியம், ஒயிலாட்டம், திருவீதி உலா, வான வேடிக்கை, சிவசக்தி காட்சி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்றைக்கு திருக்கல்யாண உற்சவம் கரூர் பசுபதீஸ்வரருக்கும் சவுந்தரநாயகி அம்மனுக்கும் இன்று திருக்கல்யாணம் நடைபெற்று சீரும் சிறப்புமாக நடைபெற்றுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் இலக்கிய நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்த சாமலிங்கம் என்பவரது வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் சுமார் 10 சவரன் தங்க நகை, 600 கிராம் வெள்ளி பொருட்கள், 5500 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி சட்டமன்ற தொகுதி தருமபுரி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வேளாண்மை துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு தருமபுரி பாராளுமன்ற திமுக வேட்பாளர் ஆ. மணி என்பவரை அறிமுகம் செய்து வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், திமுக வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றி கனியை முதலமைச்சரிடம் வழங்க தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பி. பழனியப்பன், தடங்கம் சுப்பிரமணி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் காஞ்சிபுரம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி. செல்வம் அவர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் க. சுந்தர் பங்கேற்று திமுக வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்து நிர்வாகிகள் இடையே பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்.
மதுரை விமான நிலையம் அருகே பெருங்குடி சந்திப்பு பகுதியில் கடந்த 18ஆம் தேதி தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட்ட போது உரிய ஆவணமின்றி அந்த வாகனத்தில் 18 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதனை பறிமுதல் செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பறக்கும் படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் இதுவரை 1,49,43,245 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதில் 77,18,535 ரூபாய் உரிய ஆவணங்கள் கொண்டு வந்து கொடுத்ததால் சம்பந்தப்பட்டவர்களிடம் பணம் திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் 2024இல் 100% வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் மகளிர் சுய உதவி குழுவினர் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியை தேர்தல் அலுவலர் பவன்குமார் தொடங்கி வைத்தார். மேலும் இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர். அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த ஏலகிரி மலை படகு இல்லத்தில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்த பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனை ஏலகிரி மலைவாழ் மக்கள் நடனமாடி வரவேற்றனர். வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் மற்றும் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வேலூர் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கதிர் ஆனந்தை அறிமுகம் செய்து வைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள அத்தானியில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாசலம், மாவட்ட செயலாளர் நல்லசிவம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்பராயன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் தேர்தலில் வாக்காளர்களை சந்தித்து எவ்வாறு வாக்கு சேகரிப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதேபோல் நாமக்கல்லில் இந்தியா கூட்டணியின் மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் பணிமனையை வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் வேட்பாளராக மாதேஸ்வரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆர்ட் ஹவுஸில் 2 நாட்கள் ஓவிய கண்காட்சி நடைபெற உள்ளது. பூமி அமைப்பிற்கு ஓவிய கலை மூலமாக நிதி திரட்டும் வகையில் குழந்தைகள் வரைந்த ஓவிய கண்காட்சி 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பூமி அமைப்பின் நிதி திரட்டும் பிரிவை சார்ந்த அஜிதா, பூமி அமைப்பின் சார்பாக பல்வேறு மக்களிடம் நலத்திட்டங்களுக்கு நிதி திரட்டும் வகையில் 3 வயது முதல் 17 வயது வரை இதுவரையிலான குழந்தைகள் வரைந்த ஓவியங்களின் விற்பனை கண்காட்சி 2 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் வருவாய் முழுவதும் ஏழை எளிய குழந்தைகளின் கல்வி உட்பட பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த பணிகளுக்கு பயன்படுத்த உள்ளதாகவும் கூறினார். 80 வகையான ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஓவிய கண்காட்சி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். பூமி என்ஜிஓ ஆல்ரெடி இந்த மாதிரி ஆர்ட் ஃபண்ட் ரேசர்ஸ் அண்ட் அதர் ஆர்ட் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எடிஷன் நாங்கள் பண்ணியிருக்கோம் சென்னையில் தான், ஆனால் ஸ்மால் ஸ்கேலில். இந்த வாட்டி ஒரு கொலாபரேஷனோட, அதுவும் மெலோ பை பெல்ங்கிற ஒரு பிராண்ட் வந்து கிட்ஸ் ஒரு டேலண்ட்ஸை நர்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி இந்த வாட்டி அவங்களோட கொலாபரேட் பண்ணி இந்த ஆர்ட் ஃபண்ட் ரேசர் பண்ணியிருக்கோம். பூமி இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் பற்றி பார்த்திங்கன்னா இந்த கிட்ஸ் வந்து பூமியோட காஸ்க்காக ஆர்ட் ஒர்க் பண்ணி அண்ட் அதோட சேல்ஸில் வர ப்ராஃபிட்டை பூமி காசுக்கு டொனேட் பண்ணுறாங்க. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் மத்திய அரசும் மாநில அரசும் காலம் தாழ்த்தி வருவதாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தின சபாபதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அரசு பணிகளில் 27% இடஒதுக்கீட்டை இன்று வரை வழங்காமல் 18% மட்டுமே வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு பணிகளில் 1950 முதல் 1992 வரை இடஒதுக்கீடே இல்லை. 1992 முதல் இன்று வரை 27% இடஒதுக்கீட்டில் மத்திய அரசு பணிகளில் இதுவரை C&D பிரிவில் 18% மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9% இன்னும் கொடுக்கலை. அந்த 9% பின்னடை பணியிடங்களாக பேக்லாக் வேக்கன்சியாக ட்ரீட் பண்ணி உடனே அதை ஃபில் பண்ணணும். அதே போல் மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள IIT, IIM, NIT போன்ற உயர் கல்வி நிலையங்களில் ஸ்டூடெண்ட்ஸாகவும் சரி, ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸாகவும் சரி
ஓபிசி மக்களை 3% குறைவாகவே இருக்கிறார்கள். அவங்கள இன்டர்வியூ பண்ணி இன்டர்வியூ போர்டில் NFS நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் அப்படின்னு போட்டு கழிச்சிடுறாங்க. தேர்தல் விதிமுறைகளை மீறுவோர் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை தேர்தல் சுதந்திரமாக நடைபெற தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பொதுவாகவே நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் ஒரு ஜனநாயக ரீதியில் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அத்துமீறல்கள் இல்லாமல் அநியாயங்கள் இல்லாமல் அதிகார துஷ்பிரயோகங்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் சுதந்திரமான முறையில் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு ஏற்ற வகையிலே பங்களிப்பு முழுமையான அளவிற்கு தேர்தல் ஆணையம் அதனுடைய பங்கு இருக்க வேண்டும் என்ற வகையில் வலியுறுத்தினோம். குறிப்பாக 85 வயது முதிர்ந்தவர்கள், அதாவது 85 கம்ப்ளீட்டட், அதற்கு மேலும் அவர்களுடைய அந்த ஒரு இசைவு கன்சர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இசைவை பொறுத்தவரை ஒரு 12D ஃபாரம் கொடுப்பார்கள். அந்த 12D ஃபாரம் என்பது ஆளுங்கட்சிக்கும் சரி, அதே போன்று மசில் பவர் அண்ட் மணி பவர் அங்கே கீழ்மட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் பொதுவாகவே ஒரு அச்சுறுத்தல் மிரட்டல் காரணமாக பிஎல்ஓக்கள், அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய பிஎல்ஓக்கள் இந்த பாரங்களை அச்சுறுத்தல் மிரட்டல் மற்றும் ஆளுங்கட்சியினுடைய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு பயந்து அவர்கள் கொடுக்கக்கூடாது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6185 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 49,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 50 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிற்கு அருகில் குரோக்கஸ் சிட்டி ஹால் கச்சேரி அரங்கிற்குள் நேற்று நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் 6000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் கச்சேரி அரங்கிற்குள் நுழைந்த ஆயுதம் ஏந்திய மர்ம கும்பல் கூட்டத்தினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியது. இந்த சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ள நிலையில் 60 பேருக்கு மேல் உயிரிழந்தனர். இத்தகைய கொடூர தாக்குதலுக்கு பிரதமர் மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த துயரமான நேரத்தில் ரஷ்ய அரசு மற்றும் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் பலியான குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் எனவும் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த துயரமான நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரஷ்ய கூட்டமைப்புக்கும் காங்கிரஸ் துணை நிற்கும் எனவும் தீவிரவாதம் மனித குலத்திற்கும் அமைதிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாகை, தஞ்சை வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு. வேடந்தாங்கல் பறவை போல் அடிக்கடி கூட்டணி மாறுகிறவர் அன்புமணி ராமதாஸ். பாமக, பாஜக கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். எந்த ஒரு சிறையும் என்னை உள்ளே வைத்திருக்க முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் கருத்தை வீடியோவாக வெளியிட்டார் சுனிதா கெஜ்ரிவால். தமிழகத்தில் உள்ள 5 சுங்க சாவடிகளில் கட்டணம் உயர்வு. கட்டண உயர்வை திரும்ப பெற எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இசையிலும் அரசியலை கலக்க வேண்டாம். சங்கீத கலாநிதி விருதுக்கு தேர்வாகியுள்ள TM கிருஷ்ணாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.